ஆம்புலன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது ஒரு ஆம்புலன்ஸுங்க. இது ஏன் இது பேர் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். இப்போ நம்ம காட்டுமன்னார் கோவில் ஜிகே ஸ்கூல் பொங்கல் திருவிழாவில் இருக்கோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். இவர் பேர் என்னண்ணே? ஆம்புலன்ஸ். ஏங்கண்ணா ஆம்புலன்ஸ்னு வச்சுருக்கீங்க? எந்த ஊருக்கு போனாலும் யாரையாவது ஒரு ஆளையாவது ஆம்புலன்ஸில் ஏற்றிடுவார். ஓ சரி சரி. அதனால ஆம்புலன்ஸ் வச்சுருவோம். இப்போ இந்த ஜிகே ஸ்கூலுக்கு எந்த ஊர்லேருந்து காலை கொண்டு வந்திருக்கீங்க? ஜெயவண்ணம் பக்கத்தில் மணக்கரன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, அந்த ஆட்சியில் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வந்திருக்கோம். இது போல ஊர் விழாக்கெல்லாம் போயிருக்கீங்களா? பள்ளி விழா இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஆமாம். ஓ சரி சரிண்ணே. தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்கனால வந்தோம். ஓ சரி. இது ஆம்புலன்ஸுன்றீங்க, இதுவரை எத்தனை போட்டி எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க? அதெல்லாம் ஒரு 100 ஊருக்கு மேலே போயிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அப்புறம் ஜெயங்கொண்டத்தில் நிறைய இடத்துல அவுத்துருக்கோம். இங்கே சுற்றோட இடத்துல அரியலூரில், மேலப்பழூர், திருமானூர் அந்த மாதிரி ஏரியாவில் ஊற்றுருக்கோம் அதிகமாக. ஓகே ஓகே. ஆமாம். இது எந்த போட்டிக்கு போனாலும் யாராச்சும் இது ஒரு ஆளாவது ஆம்புலன்ஸில் ஏற்றிடும். அது எங்களையா இருந்தாலும் சரி தான், இல்லை மாட்டு வீரராக இருந்தாலும் சரி தான். ஓகே. எத்தனை வருஷமாக காலை வளர்ப்பில் ஈடுபடுறீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ தான், அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. ஓ சரி சரி. அப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 8 மாடு போல் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். இப்போலாம் குறைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இது அவ்வளோதான். ஓகே. இந்த மாடோட பேரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆம்புலன்ஸ்னு இருக்குது. அதுக்கேற்ற மாரி வீடியோவும் காட்டினாங்க. 4 பேர் 3 பேரெல்லாம் வாடியில் தூக்கி விளாசுது, தோனி 6 அடிக்கிற போல். இதோட விழாக்காண்டி சிறப்பாக கூட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. உங்கள் டீம் பேர் என்ன? அது மணக்கர அரங்கநாட்டார்னு சொன்னால் அவங்க பசங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இப்போ அரியலூர் மாவட்டம் எல்லாம்? அரியலூர் மாவட்டம். ஓகே, ரொம்ப நன்றி.